ஏதோ ஒரு இடத்துல, இந்த இடத்துல என்னுடைய கணவரோ, என் அப்பாவோ என் பக்கத்துல இருந்தா அது நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற தாட் வந்து இருந்திருக்கா? நிச்சயமா. அது அது குறிப்பா என் டாட்டர மேரேஜ் பண்ணி குடுக்குறப்ப எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. ம். ரொம்பவே இருந்தது. ஏன்னா, ரொம்ப ஷீ இஸ் ரொம்ப வெரி அட்டாச்ட் டு த ஃபாதர் அவ. அப்ப அவரு அவரு இருந்து இந்த திருமணம் நடந்திருந்தா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. அந்த அக்கேஷனே வேற மாரி இருந்திருக்கும். ம். அ அது எல்லாருக்கும் ரொம்ப மிஸ் மிஸ் பண்ணேன். அது மாற்று கருத்து இல்ல. ம். அதே மாரி ஒவ்வொரு தடவ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜெயிச்சு செகண்ட் டைம் நான் ஜெயிச்சு வந்தப்போ அவரு இறந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த எலக்ஷன் தான் நான் அவரு இறந்து ஒரு 10 நாள்லயே எலக்ஷன் போற மாரி ஆயிடுச்சு. முதல் தடவ நான் ஜெயிச்சு வந்தப்ப என்ன எப்படி பாராட்டுனாரோ, 2வது தடவ, 3வது தடவ ஜெயிச்சு வந்தப்ப பாராட்டுறதுக்கு ஆள் இல்ல. அதெல்லாம் ஒரு இது கேப் தெரிஞ்சது ம். தெரிஞ்சது. அதே மாரி அப்பா இருந்திருந்தாலும் அவரு வேற மாரி அத ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எப்பயுமே கேர்ள் சில்ட்ரன் ஆர் மோர் அட்டாச்ட் டூ ஃபாதர் இல்லையா? ம். அப்ப அவங்களோட அந்த அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனு அது இல்ல. ம். அது நல்லா ஃபீல் தெரிஞ்சது எஸ். தெரிஞ்சது. அதே மாரி அ ஈவன் சினிமால கூட பெண் குழந்தைகள் தந்தைட்ட பாசமா இருக்கிறது, ம். அப்புறம் அவங்க அட்வைஸ கேட்டுக்கிறது, இது பண்றது. அந்த மாரி சீன்லாம் வரும்போது, ஒருவேள நம்ம அப்பா இருந்திருந்தா, இந்த இடத்துல இப்படி பேசியிருப்பாரு, இப்படி சொல்லியிருப்பாரு. இத மாதிரி நம்மள கூப்ட்டுருப்பாரு. ம். அவர் எப்படி சின்ன வயசுல எங்கள கூப்பிடுவாரோ, அந்த குரல் கேட்கும். ம். ம். 9 வயசு தானே இருந்தாரு. அதனால அவரோட பயணம் வந்து கொஞ்சம் புரிதல் உள்ள பயணம் ம். எனக்கு.